உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்ச் போய்கிட்டு இருந்ததா சொல்லணும். நேற்று நடந்த ஒரே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 டீமும் மாற்றி மாற்றி பல சாதனைகளை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். வாங்க நான் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். நேற்று நடந்த மேட்ச் நீங்கள் பார்க்கலனா கூட பரவாயில்ல. ஸோ அதே என்டர்டைன்மெண்ட்டோட நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோலேயே நான் சொல்லி முடிச்சிடுறேன். நேற்று நம்ம இந்தியன் டீமுக்கு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்துலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை தவறி விட்டுருப்பாரு. அது எவ்வளோ முக்கியம்னு நேற்று பார்த்தவங்களுக்கு தான் ரொம்பவும் தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் எடுக்க போன லாஸ்ட்டு அந்த ஒரு பாலில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை தவற விட்டுருப்பார். ஸோ அந்த ஒரு கேட்சால் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கு ஹார்டிக்கு மிஸ் ஆகினது. ஆடியன்ஸ் மட்டும் ஷாக்கிங் ஆகல, ஃபேன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த பிளேயர்ஸ் கூட ஷாக்கிங் ஆகிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேட்ச் விட்டதும் பார்த்தீங்கன்னா ஸோ சாரி கேட்குற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் மீட்டில் அக்ஷர் பட்டேல் கேட்ச் விட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நான் அதையே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில், ஸோ நான் இதை கேட்ச் விட்டதால் அக்ஷர் பட்டேலுக்கு ஆர்டிக்கு விக்கெட்டு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நான் டின்னர் வச்சு ஸோ அவங்களுக்கு போய் கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க பார்த்தா ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கும் வருத்தமாகிடுச்சு, அங்கே இருந்த பிளேயருக்கும் வருத்தமாகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு கேட்ச் விட்டது. அதுக்கப்புறம் என்ன அதுக்காக பதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுமன் கில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பேக் டு பேக் செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா அடித்து ஸோ இந்த ஒரு கவலையெல்லாம் போக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஹித் சர்மா கூட பல சாதனையை பண்ணி வச்சுக்கிறாரு. முகமது ஷமி செம்ம சாதனை பானா வேறு லெவலில் அட்டகாசம் பண்ணிட்டார். ஆனால் ஷமி மட்டும் நேற்று நடந்த மேட்ச்சில் மட்டும் நம்மளுடைய முகமது ஷமி அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ 5 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா யாருமே 5 விக்கெட் எடுத்ததில்லை. ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா பாதி டீமை சரிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் 10 ஓவர் போட்டு 53 ரன்னு மட்டும் கொடுத்து 5 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகமது ஷமி பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வந்ததுக்கு இவர் தான் ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நியூ பவுலராக வந்த அஸ்ரித் ராணா இவங்க பார்த்தீங்கன்னா 7.4 ஓவர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ 31 ரன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ தரமான பவுலிங் ஸ்பெல்லு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலுக்கு தான் ஆர்டிக் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, 9 ஓவர் போட்டு 43 ரன்னு கொடுத்து 2 ரன் அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மேட்ச் தான். ஆனால் இப்படி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக அடித்தது யாருன்னா ஸோ அந்த டீமில் இருக்கிற ஒரு முக்கியமான 2 பேட்ஸ்மேன் தான். பங்களாதேஷோட முக்கியமான வீரர் யாருன்னா ஹைட்ராய். இவங்க பார்த்தீங்கன்னா 118 பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செஞ்சுரி போட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா முதல் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இப்போ தான் இந்தியா அதுவும் ஒரு மிகப்பெரிய இந்தியா டீமு கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருந்த பங்களாதேஷை பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தரமான பேட்டிங் ஆனாங்க தான் சொல்லணும். இவங்களும் பார்த்தீங்கன்னா சாதனைகளை பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு மேட்சாலே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய இந்திய டீமோட பேட்ஸ்மேன் சுமன் கில் 129 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 101 ரன்னு, அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி தொடர்ச்சியாக இங்கிலாந்துக்கு டீமுக்கு ஆப்போசிட்டில் அடிச்சிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட அடிச்சிருக்காரு. வேறு லெவல்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு சரமான அவங்களுடைய கேமை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா செம்ம கேம் விளையாடிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சரியாக இன்னும் ஃபார்முக்கு வரலன்னு தான் சொல்லணும். பரவாயில்ல, இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தான் போச்சு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 49.4 ஓவர் ஆடி 228 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் ஆகிருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய இந்தியா டீம் பார்த்தீங்கன்னா பயங்கர இது கொடுத்துட்டாங்க. ஸோ 46.3 பாலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை முடிச்சிட்டாங்க நம்மளுடைய இந்தியா டீம். விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் ஹையஸ்ட் கேட்ச் பிடிச்சதா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 180வது கேட்ச் பார்த்தீங்கன்னா பிடிச்சதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி தினமும் ஒன்றும் இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் செஞ்சுக்க சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக.